மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை செம்மொழி பூங்காவில் 3ஆம் ஆண்டு மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ரமேஷ். அமைச்சர் உதயநிதியுடன் வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறார்கள்? இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த மலர் கண்காட்சியா, இல்லை என்றால் எத்தனை நாட்களுக்கு இந்த மலர் கண்காட்சியானது நடைபெற இருக்கிறது? அனுமதி கட்டணமாக எவ்வளவு வாங்கப்பட இருக்கிறது? வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டமாக சென்னை செம்மொழி பூங்காவில் பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மலர் கண்காட்சியை தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் இன்று திறந்து வைத்திருக்கிறார். இன்றைய தினம் முதல் வருகிற 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மலர் கண்காட்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலர் கண்காட்சி தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல மா சுப்பிரமணியன், MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் உடனிருக்கிறார்கள். இன்று தொடங்கக்கூடிய இந்த கண்காட்சி 20ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள், சிறுவர்கள் இந்த கண்காட்சியை, மலர் கண்காட்சியை பார்வையிடலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா கோடை காலத்துல ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல மலர் கண்காட்சி நடைபெறும். ஆனால் ஒரு 3 ஆண்டுகளாகவே சென்னையில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. கடந்த 2 ஆண்டாக கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற மலர் கண்காட்சி முதல் முறையாக ஒரு திறந்த வெளியில் செம்மொழி பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வரக்கூடிய பொதுமக்களுக்கு, பெரியவர்களுக்கு 150 ரூபாயும், சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தோட்டக்கலைத்துறை அறிவித்திருக்கிறது. இந்த மலர் கண்காட்சியில ரோஜா, செவ்வந்தி, சம்மங்கி, பொக்கானியோ உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மலர் வகைகளால் 12 லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களை கவரக்கூடிய வகையில யானை, கார், கப்பல் போன்ற வடிவுகளிலையும் இந்த மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாள்தோறும் மாணவர்கள் இங்க வரும்போது அவர்களுக்கான கலை நிகழ்ச்சியும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் 20ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.